ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு வினோ ஸ்க்ரீன் லைஃப். இன்றைக்கி நம்ம 2 டேவோட மினி vlog பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நேத்தி கூட வீடியோ எடுத்திருக்கேன். அதுதான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். லன்ச் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ லன்ச் பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல். ஆல்ரெடி நிறைய டிஃபன் சாம்பார் இந்த மாதிரியெல்லாம் ரெசிபி போட்டதுனால சாம்பாரோட ரெசிபி வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணல. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும் சிம்பிளாக வீட்டில் வந்து ஒரு 2-3 பொடியை ஒரு 2 பொடியை மட்டும் மஞ்சள்தூள் மிளகாத்தூள் வச்சு எப்படி சூப்பர் அண்ட் டேஸ்டியாக வந்து பண்ணுறது. இது வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம வந்துட்டு ரைஸ், ப்ளெயின் ரைஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பார், ரசம், தயிர் கூடலாம் ஆப்டாக மேட்ச் ஆகும். ஸோ அதுதான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா ஆனியன் வந்துட்டு தோல் உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு கழுவி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்துட்டு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் மீடியம் சைஸு. அந்த 4 உருளைக்கிழங்கையும் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து உரிக்க வந்துட்டு இந்த தோல் ஸ்கின் வந்து பீல் ஆகுது. அதாவது உரிக்கனா கழுவ நல்லா அந்த ஸ்கின் வந்து பீல் ஆச்சு. ஸோ அதை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் அதை கட் பண்ணி தண்ணியில் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் இல்லைங்களா, அதனால். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அந்த 2 தக்காளியும் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் கத்திரிக்காய் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருந்தேன். கழுவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். கட் பண்ணும்போது தண்ணியில் அதே தண்ணி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஆஸ் யூஷுவல் இப்போது கடாயை வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை இதை வந்து நல்லா போட்டு தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி இதையும் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுடலாம். சிம்பிளாக இருக்கும், அதே சமயத்தில் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. அதனால தான் இந்த ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணேன். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் அளவாக ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ரெசிபி வந்துட்டு அம்மா தான் பண்ணாங்க. நான் வந்து ஜஸ்ட் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் கட் பண்ணி கொடுத்தேன். மற்றதெல்லாம் அம்மா பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் அதெல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க. மிளகாய்த்தூள் வந்துட்டு காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் வந்துட்டு எல்லாருமே சாப்பிட்லாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சத்து. இது வந்து வெந்திருக்கு, அதே மாதிரி ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. சீரகம் மணத்துக்காக வேறு எதுவுமே ஆட் பண்ணல. ப்ளெயினாக தான் செஞ்சுருக்கோம். என்னோடய பேபி வந்து நல்லாவே சாப்பிட்டாரு. உருளைக்கிழங்கு மட்டும், கத்திரிக்காய் வந்து எப்பாவது தான் கொடுப்பேன். பார்த்திங்கன்னா இப்போ காய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மஞ்சள்தூள் ஆட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு அளவான தண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு எடுத்துட்டு கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேங்க. கத்திரிக்காய் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த காரம் அதெல்லாம் வந்து அந்த காயோட நல்லா ஒட்டணும். உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் காய்க்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. கன்சிஸ்டன்சி அதுக்கப்புறம் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்து இது முடிச்சதுக்கப்புறம் லன்ச் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரூம் ஃபுல்லாக துணியெல்லாம் எடுத்து வைக்கணும். லன்ச் இது தான். சாப்பாடு, உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல், அப்புறம் சாம்பார். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச்சு. ஆல்ரெடி அப்படியே 1 by 1 அப்படியே ஒர்க் இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சியாக போயிட்டோம். அங்கே அட்மிட் ஆகிட்டாங்க. இது அடுத்த நாள் இன்றைக்கி மார்னிங் எடுத்த vlog. சரி, மார்னிங் நேரமாக எழுந்திரிச்சு ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து துவரம்பருப்பு கடையல் பண்ணிவிட்டு பருப்பு தண்ணி ஊற்றிட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணியாச்சு. அப்பா வந்து தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் வந்துட்டு கழுவி எடுத்து வச்சுட்டு திங்ஸ் வந்து அம்மாவுக்கு ஃபுட் பேக் பண்ணி எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. இந்த வீக் ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டல் அப்படி தான் இருந்தது. அரௌண்ட் ஒரு 9 o'clock அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டேன். ஸோ வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் பக்கங்கிறதுனால 9 o'clock ரீச் ஆகிடுச்சு. சமைச்சிட்டு அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு அம்மாவுக்கு கொண்டு போய் அதை கொடுத்துட்டு வந்தாச்சு. எனக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சரியான டயர்டு. அதனால் வந்துட்டு வரும்போது ஒரு ஹார்லிக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பஃப் சாப்பிட்டுட்டு நானும் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இதுதான் 2 days vlog. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
வீடியோ கூட என்னால் எடுக்க முடியல அண்ட் தென் வந்துட்டு பேசக்கூட முடியல இன்னைக்கு மார்னிங்லேருந்து ரொம்ப டயர்டு. இன்ஜெக்ஷன் போட்டுமே எனக்கு கேட்கல. அதனால தான் வந்துட்டு வீடியோஸு பேக் ஸ்பீச் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.